ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம தேங்காயில் அல்வா செய்ய போகிறோங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சூப்பரான அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அல்வா செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. இங்கே பாருங்கள், அரை மூடி தான் எடுத்திருக்கேன். நல்லா நெத்துக்காயாக தாங்க எடுத்திருக்கேன். நல்லா பால் வரணும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இது பூரா நம்ம சில்லு போட்டு எடுத்தாச்சு பாருங்கள். இது வந்து நம்ம பின்னாடி உள்ள அந்த தோலெல்லாம் எடுத்துடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு தான் இப்போ வந்து சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் சில்லு. நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். இந்த மாதிரி தோல் எடுக்கிறதுக்கு நல்லா வந்துடும் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டா நல்லா வெள்ளையாக கிடைக்கும் பால். இங்கே பாருங்கள், எல்லாமே எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறலாங்க. இது வந்து நம்ம இப்போ பால் எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் இப்போ துருவி எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்கள், நல்லா துருவியாச்சு. இப்போ இது கூடவே வந்து ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காய் சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து இது கூட வந்து நான் பால் ஊற்றி தாங்க அரைக்க போகிறேன். கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிக்கிறலாம். நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிறலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மசிச்சு விட்டுறலாம். பாருங்கள், மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லாவே பிழிஞ்சு எடுத்துடலாம். பால் நல்லா வந்துடும் கெட்டியாகவே. இங்கே பாருங்கள், பிழிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேங்க. இங்கே பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிறலாம். இது கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறணும். இது நல்லாவே கரைஞ்சிரும், சீக்கிரம் கரைஞ்சிரும் கார்ன்ஃப்ளவர் மாவு. இங்கே பாருங்கள், நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன் அதில். இப்போ வந்து நெய் சூடாகும். நம்மளுக்கு தேவையான அளவு முந்திரியோ பாதாமோ ஏதோ போட்டுக்கிறலாம். நான் முந்திரி மட்டும்தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த நெய் வந்து நல்லா சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வச்சுக்கலாம். பாருங்கள், முந்திரியை லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா லைட்டாக செவந்து வந்துருச்சு. இப்போ அது கூடவே நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க பாலையும் சேர்த்துக்கிறலாங்க. இப்போ அது கூடயே சேர்த்து நம்ம வந்து அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் இப்போ வச்சுருக்கோம். ஹைலெலாம் வைக்க வேணாம், மீடியம்லேயே வச்சு கிண்டிடலாம். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறதுனால உடனே திக்னஸ் ஆயிரும் அது. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கிண்ட கிண்ட திக்காகிக்கிட்டே தான் வருது. அதனால வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ரொம்ப சிம்லேயே வைக்கலைங்க, மீடியமில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். திக்காயிரும் அப்படியே. இங்கே பாருங்கள், நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க. இது வந்து நம்மளுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். பாருங்கள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நல்லா பாலும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா வேகணுங்க. நல்லா பாலும் நல்லா அந்த கொதிக்கையில் வந்து நல்லா அந்த ஸ்மெல் வரும். பாலோட ஸ்மெல்லு நல்லா வரணும், அது வரைக்கும் நல்லா கிண்டணும். இப்போ வந்து நான் பாருங்கள், சீனி வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். அதாவது சர்க்கரை நான் வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு தாங்க சேர்க்குறேன். நம்ம தேங்காய் மூடி வந்து ஒரு அரை மூடி தான் சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும் இது. நீங்கள் அதிகம் வேணுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வேணால் சேர்த்துக்கிறலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா அதை அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக. சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நான் நெய் வந்து 1 ஸ்பூன் தாங்க சேர்த்தேன். அதுக்கப்புறம் நான் சேர்க்கலை, போதும் அந்த நெய்யே. ஏன்னா வந்து நம்ம தேங்காயில் தான் பால் எடுத்திருக்கோம். அதுவே நம்மளுக்கு எண்ணெய் பிசுங்காக தான் இருக்கும். அதனால் வந்து நான் வந்து நெய் அதுக்கப்புறம் சேர்க்கலைங்க. இங்கே பாருங்கள், சீனியெல்லாம் கரைஞ்சி நல்லா இதாக வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் இப்போ நம்ம கிளறி விட்றேன் பாருங்கள். அந்த சூட்லேயே தான் கிளறி விட்றேன். இப்போ கொஞ்சமாக தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது நேராக நேராக நல்லா திக்னஸ் ஆயிரும் பாருங்கள். பாருங்கள், நான் இப்போ வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள்,
இப்போ வந்து லைட்டா இதா இருக்கிற மாரி இருக்கும். நேராக நேராக நல்ல திக்னஸா வந்துரும். இது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டா இருக்குங்க அந்த அல்வா. ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் தான் டயம். இங்க பாருங்க. நல்ல ஜெல்லி மாரி வந்துருச்சு. பாருங்க 2 கப் அளவுக்கு வந்திருக்கு இன்னைக்கு. நம்ம செய்யவுமே இந்த மாதிரி ஒரு கிண்ணங்கள்ல ஊத்தி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். ஊத்தி நம்ம ஃப்ரிட்ஜில கூட வச்சு சாப்பிடலாங்க. நல்லா கூலிங் ஆயிட்டா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இப்ப பாருங்க நான் எடுத்து காட்டுறேன். இங்க பாருங்க நல்லா சூப்பரான தேங்காய் அல்வா ரெடி ஆயிருச்சு பாருங்க. நம்ம கையில கூட எடுத்து காட்டுறேன் பாருங்க. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. நல்லா நம்ம தேங்காய் வந்து பால் ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சூப்பரான தேங்காய் பால் அல்வா செஞ்சாச்சுங்க. இதே போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.